எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் டாப்பிக்கே கல்கி 2898 AD படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 4:30 மணி ஷோ தான் போயிட்டு வெளியே வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு 10 நிமிஷம் தாங்க, சரியா, 10 நிமிஷம் ஆண்டவர் வந்து தெருக்கி விட்டார் அப்படிங்கிறது தான் வந்து கல்கியோடைய ஒன்லைன் நாட்டு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் நாக் அஸ்வின் அவர்கள் ஒரு புது உலகம் கிரியேட் பண்ணி உள்ளே அனுப்புனது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி வே ஆஃப் திங்கிங் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய விஷன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராடாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமல் சார் இப்போ ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அமிதாப் பச்சன் யங்ஸ்டர்ஸ்லாம் டஃப் கொடுத்துருக்காரு, பிரபாஸும் அப்படி தான் பயங்கரமாக வந்து அமிதாப் பச்சன் கூட ஃபைட் பண்ணி அவருடைய ஸ்டார் வேல்யூ வந்து காப்பாற்றினார். பட் நான் வந்து கம்மியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேலை பார்ட் 2ல் தான், இந்த படத்தில் இதில் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 10 நிமிஷம் சுப்ரீம் யாஸ்கினாக ஒரு நடிப்பு அரக்கனாக கமல்ஹாசன் அவர்கள் பின்னி பெற்றெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய அந்த ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது, அவருடைய மேனரிசம், அது வந்து ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து ஒல்லியாக காட்டி திருப்பி கிளைமேக்ஸில் கமல் சார் வந்து நந்து ஆலவந்தான் நந்து மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து தெரியுது பார்க்குறதுக்கு. பட் அதெல்லாம் கூட பெருசாக ஸ்க்ரீனில் ஒரு எலிவேட் பண்ணாலும் அவருடைய இந்த டைலாக் மாடுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, பூமியை நான் அதிர வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கடைசியாக வந்து அவர் கர்ஜிக்கும் பொழுது வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இம்பேக்ட் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட், மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன் அவருடைய கேரக்டர், ஸோ அவரும் வந்து அஸ்வதம்மா வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருடைய ஏஜ் வந்து 82. அவருடைய ஸ்டண்ட்லாம் வந்து பாருங்கன்னா ரிமார்க்கபிளாக இருக்குது. டேய் என்னடா இந்த மனுஷன், அதாவது கமல் சார் 69, இவர் 82. இன்னும் இளம் ஆக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் இருக்கோண்டா, எப்படி நடிக்கிறோம் பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உசுரை கொடுத்து 2 பேரும் வந்து பயங்கரம் பண்ணியிருக்காங்க. பிரபாஸுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாகவே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாசிட்டிவாக வருவாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது ஒரு ஷாட் இருக்கும், அதாவது கிளைமேக்ஸுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி அந்த ஒரு ஷாட்டு மனுஷன் பின்னிட்டான். ஒவ்வொரு நெகட்டிவையும் வந்து அப்படியே பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் மாற்றி வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ கமல் சாரை தொடணுன்னா 2 லேயர் இருக்குது. அந்த 2 லேயரோடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அது வந்து பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அமிதாப் பச்சனுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் நடுவில் இருக்க கான்வர்சேஷன், அவர் வந்து யார் அவர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் வகையில் அவர் எப்படி வந்து திருப்பி வந்து எந்திரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி, அவருக்கு கிடைத்த வரம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சஸ்பென்ஸு. அதாவது ஒரு எபிக் ஸ்டோரிங்க, அதை வந்து ஒரு சைஃபை கூட கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி 3 உலகத்தை நாக் அஸ்வின் அவர்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது. ஸோ அது வந்து ப்ரெசண்ட் இன்னும் வந்து உலகம் வரல, அதாவது பாஸ்ட்டும் ஃப்யூச்சரையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ப்ரெசண்ட் மேபி வந்து கமல் சார் வந்து அடுத்து கால் ஷீட் கொடுக்கும் பொழுது பார்ட் 2ல் வந்து வடிவம் பெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறேன். ஸோ பயங்கரமான ஒரு ரைட்டிங்கு. படத்தில் ஃப்ளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ பிரபாஸ் வந்து அந்த இன்ட்ரோ சீன்ஸில் ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். அது கொஞ்சம் தேவையில்லாமல் நான் ஃபைட் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுனது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி படம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கேமியோஸ் நிறையா வந்திருக்குங்க. விஜய் தேவரகொண்டா பண்ணியிருக்காரு, ப்ளஸ் நம்ம ராணா ரகுபதி இருப்பார்னு நினச்சேன், அவர் வந்து இல்லை அப்படிங்கிறது தான். துல்கர் சல்மான் இருக்கார், அப்புறம் ராஜமௌலி அவர்கள் ஒரு கேமியோ வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். பட் ராஜமௌலி அவர்களும் திஷா பதானி அவர்களுடைய கேரக்டர் வந்து கன்வின்சிங்காக இல்லை. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஒரு உலகத்துக்குள்ளேயே நாக் அஸ்வின் அவர்கள் வந்து கூட்டு போனது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சரியல் மூமெண்ட்டாக வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். அதுவும் 3Dயில் இந்த படம் பார்க்கும் பொழுது வேறு லெவலில் ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உட்கார முடியல, எதிரிக்க முடியலன்ட்டு. உட்கார முடியலன்னா ஏஞ்சி போங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தை உட்காந்து பார்க்க முடியல அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பென் பண்ணியிருக்காங்க அப்படிங்க. நம்ம வந்து ஒரு தோய்வு அப்படியே அடையும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சுவாரஸ்யமான சீன்ஸ் வந்து வந்துடுது அப்படிங்கிறது தான். நான் படத்தோட நிறையா சீன்ஸை வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ஸ்பாயிலர் ஆயிரும் அப்படின்றதுனால. கமல்ஹாசன் அவர்கள் ஆலவந்தான் நந்துவாக கடைசியாக அந்த வாய்ஸில் அவர் மிரட்டு அப்படிங்கிறது தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக வந்து உலுக்கி போட்டுருச்சு அப்படிங்கிறது தான்.
ஸோ இதுக்கே எப்படின்னா அடுத்து இந்தியன் 2ல வச்சு செய்வார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க போகிறாரு. தாத்தா வராரு, கதற விட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் நம்மளுடைய ரிவ்யூ கல்கிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 5 ஸ்டாருக்கு 4 கொடுக்கலாம். அந்தளவு ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிரம்மாண்ட உலகம். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் இங்கிலீஷ் படம் காப்பிமானுங்க, தெலுங்கு படம் எடுத்தாலே வந்து கேவலமாக இருக்குமானுங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நல்ல சினிமா எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் அதை பாராட்டும் மனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்றதுனால இதை வரவேற்போம். சரிங்களா? அடுத்து கல்கி பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் 70 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் 5 கோடி ரூபாய் முதல் நாள் கலெக்ஷன் வந்து ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கேரளாவில் 2.5 crores அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கர்நாடகாவில் 11 கோடி ரூபா. அப்புறம் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 30 கோடி ரூபாய். ஸோ ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் வசூல் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்திருக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வசூல் கல்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இங்கிலாந்து மேட்ச் வந்துருச்சு, அதனால் அதெல்லாம் ஆகும் அப்படின்லாம் சொன்னானுங்க. அதெல்லாம் இல்லை. புக்கிங் கிளியராக போயிட்டுருக்கு, டீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த சீமானை வந்து கமல் சார் கதற விட்டதை பார்த்தீங்களா அந்த ப்ரெஸ் மீட்டில்? சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டத்துக்கு இது பண்ணியிருக்காரு, அது அவர்கிட்ட போய் கேளு, என்கிட்ட இது கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரே போட்டாப்புல கதற விட்டாப்புல அப்படிங்கிறது தான். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து இவள் லேட்டஸ்ட்டாக அந்த குடிக்கணும், அளவாக குடிக்கணும்னு சொல்லி கமல் சார் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் உட்காந்து அளவு எழுத்து ஊற்றுங்கணும் பக்கத்தில் உட்காந்து அப்படின்ற மாதிரி மரியாதை குறைவாக வந்து பேசினார். ஸோ அதற்கு கமல் சார் ஏற்கனவே கடுப்பில் தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக பார்க்கப்படுது. ஸோ வந்தவொடனே கேள்வி எழுப்பினவொடனே நீ அவர்கிட்ட கேள்வி ஏன்றது கேட்டுருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு ஒட்டச்சி தூக்கி போட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ சீமானுக்கு இது நல்லா வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் விஜயகாந்த் அவர்களை கேவலமாக தரக்குறைவாக பேசிட்டு இப்போ வந்து ஏடிஎம்கே விஜயகாந்த்லாம் வந்து ஜெயிச்சிருக்கணும், பிரபாகரன் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் நீங்கள் உருட்டாதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும்னு தோணுது. இவனுங்க வந்து பேசுகிறானுங்க நம்ம இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இந்தியன் 2 ஒரு பரபரப்பு, கல்கி ஒரு பரபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாவது. உடனே என்ன பண்ணுறாரு, இந்தியன் 2ல் கமல் சார் வந்து பிராஸ்தட்டிக் போட்டு பயங்கரமாக இருக்கார் பார்க்குறது தாத்தா மாதிரி, என்ன ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு லோகேஷ் கிட்ட போய் நின்றுக்காப்புல. லோகேஷும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிராஸ்தட்டிக் போடாமல் சும்மாவே வந்து லைட்டாக மேக்கப் போட்டால் அப்படியே வாய் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கவாய் கிளவி மாதிரி இருக்கிறவங்க பார்த்துட்டு என்னடா இது நல்லா இருக்கே, பிராஸ்தட்டிக்லாம் வேணாம் சார், இதுவே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல்லு போன கிளவி மாதிரியே வந்து இருக்கீங்க, பக்கவாக இருக்குது, கூலிக்கு நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்கள் வந்து ஒரு இமேஜை போட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரு பொறாமையாடா அப்படின்ற மாதிரி. அதாவது ஒருத்தனுக்கு லைம்லைட் கிடைக்குது அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டாரால் பொறுமையாக இருக்க முடியல அப்படிங்கிறது தான். டக்குன்னு என்னதையாக ஒன்று எடுத்து ஒரு ரிலீஸ் பண்ணுறது அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பல்லு போன கிளவி கேட்ட பார்த்துட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.